ஒரு நேரத்தில் பூமிக்குக் கீழே அடங்கா அழகான ஒரு பூச்சி நாடு இருந்தது. அந்த பூச்சி உலகம் நம் கண்களுக்குத் தெரியாமல் மண்ணுக்குள் மறைந்து தங்கம் போல ஒளிர்ந்தது. அங்கு இருந்தது ஒரு பேரரசு, பூச்சி ராஜாவின் மாபெரும் அரசவை. அந்த அரசவையில் தேனீக்கள், வண்டுகள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிர் எல்லாம் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு பூச்சியும் தங்களுக்கே உரிய வேலை பார்த்து சந்தோஷமாக இருந்தனர். ஆனால் ஒரு நாள் அந்த அமைதியான உலகத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. பூமிக்குள் பசுமை ஒளிரும் முத்து ஒன்றை காவலாக வைத்திருந்தார்கள். அந்த முத்து பூச்சி நாட்டை பாதுகாக்கும் சக்தி கொண்டது. ஆனால் அந்த முத்து திடீரென காணாமல் போனது. அனைத்து பூச்சிகளும் கலங்கினார்கள். யாரோ அது ஒளித்து விட்டார்களோ அல்லது மாயை எடுத்துக்கொண்டார்களோ என அவர்கள் சந்தேகிக்கத் தொடங்கினர். அப்போதுதான் ஒரு சிறிய எறும்பு, மிகவும் சின்னதாயினும் புத்திசாலியாயிருந்தது, அரசவைக்கு அழைக்கப்பட்டது. பெரிய பூச்சிகள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு. ஆனால் ராஜா சொன்னார், இவன்தான் உண்மையை கண்டுபிடிக்க வல்லவன். அந்த சிறிய எறும்பு தன் சிறிய கால்களுடன் அடர்ந்த பாதைகளிலும் பழைய வழிகளிலும் சென்று மறைந்த உண்மையை தேடியது. அதன் அடங்காத முயற்சியும் மன உறுதியும் இறுதியில் வெற்றி பெற்றது. அது காணாமல் போன முத்துவை மீட்டுக் கொண்டு வந்தது. மண்மேல் ஒரு சிறு பறவை அதன் மீது தவறாக வீட்டைக் கட்டியிருந்தது. எறும்பு அதனை மெதுவாக எடுத்துச் சென்று பூச்சி ராஜாவின் கையில் ஒப்படைத்தது. அந்த நாள் முதல் அந்த சிறிய எறும்பு பூச்சி உலகத்தின் சிறந்த தீர்வாளர் என்ற பெயரை பெற்றது. எல்லா பூச்சிகளும் அளவு முக்கியமில்லை, அறிவும் மன வலிமையும் தான் பெருமை என்பதை கற்றுக்கொண்டனர்.